அம்மா மேல சத்தியமா, என் மேல சத்தியமா, இந்த மாதிரி சத்தியம் செய்யறவங்க இந்த ஹதீஸை கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் ஒருவர் அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்யறாங்களோ அவர்கள் இணை வைத்தாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். பாருங்க இது எவ்வளவு பெரிய பாவம்னு. ஆனா இன்னைக்கு இருக்க சூழல்ல இது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. இப்ப கேள்வி என்னன்னா, குர்ஆன் மேல சத்தியம் செய்யலாமா இல்லையா? அதுக்கான பதில், குர்ஆன் அல்லாஹோட வார்த்தை, அல்லாஹோட பண்புகள்ல இதுவும் ஒண்ணு சேரும். சோ அல்லாஹோட பண்புகள் மீது சத்தியம் செய்யறது கூடும். நீங்க குர்ஆன் மீது சத்தியம் செய்யறது அல்லாஹ் மீது சத்தியம் செய்யற மாதிரிதான். ஆனா நம்ம வேற யார் மேலயும் வேற எது மேலயும் சத்தியம் செய்யக்கூடாது. யார் தன் தாய் மேலயும் தன் பிள்ளைகள் மீதும் சத்தியம் செய்யறாங்களோ அவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுல கொண்டு இந்த மாதிரி சத்தியம் செய்யறது ஷிர்க்ல சேரும்ன்றது அவங்களுக்கு தெரிய வரும். இந்த ஹதீஸை அதிகமா ஷேர் பண்ணுங்க. யார் இதன் மூலியமா நன்மை அடைகிறாங்களோ, இந்த பாவத்தை தவிர்த்துக்கிறாங்களோ அதுக்கான நன்மைகள் உங்களை வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். எல்லா புகழையும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும்.